ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 13 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் கொஞ்சம் அதிகமான பேட்டரி லைஃப்பில் லான்ச் பண்ண டிடபிள்யூஎஸ் மிவி டிவோ பார்ட்ஸ் i4. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 799க்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மிவி லான்ச் பண்ணுற டிடபிள்யூஎஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே போல் தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள அடி டிடபிள்யூஎஸ் டைப்-C சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு பாக்ஸுக்குள்ள அடி வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டரில் மிவி அப்படிங்கிற பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே எல்இடி இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்-C சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய இயர்பட்ஸை ஃபீல் ஆகுது. இந்த இயர்பட்ஸோட ஸ்டெம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டுமே சேர்த்து 50 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் யூசேஜுக்கு 6 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் மொத்தமாக 4 மைக் மற்றும் இஎன்சி இருக்கனால கால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் இன்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ட்ராவல் டைம் ஃபோன் பேசும்போது வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக கேட்கல. அதே போல் இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக செட் ஆகாது. சின்ன லேக் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆடியோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவுடாக இல்லை, கொஞ்சம் லவுடு கம்மியாக தான் இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுற அளவுக்கான பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்குது. நிறைய பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணுற 13 மில்லிமீட்டர் கொண்ட இயர்பட்ஸில் நல்ல லவுடான ஆடியோ இருக்கும். வோக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வோக்கல்ஸும் நல்லா இருக்குது. அது சிச்சுவேஷனில் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு 13 மில்லிமீட்டர் மற்றும் கொஞ்சம் குவாலிட்டியான இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.